சாய் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொலியில் உலகமே பரபரப்பாக பேசக்கூடிய மர்ம பந்து மெக்சிகோ வானத்திலேருந்து வந்து விழுந்திருக்கிறது. அந்த பந்தை தொட்டால் என்ன செய்யறது, நமக்கு யாரெல்லாம் பக்கத்தில் போகிறாங்களோ அவங்களாம் நோயாய்ப்பட்டுறாங்க. அது வேற்றுக்கிரகவாசிகள், மனிதர்கள், ஏலியன்ஸ் சொல்லக்கூடிய வேற்றுக்கிரகவாசிகள் மனிதரோடு தொடர்பு கொள்வதற்கு அனுப்பப்பட்ட விண்கலம். அது என்னப்பா அது? ஆமாங்க, அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் லாங்குவேஜாக இருக்குது. திடீர்னு அந்த பந்து பெருசாகுது, திடீர்னு சின்னதாகுது அப்படின்னு ஒரே பரபரப்பு நியூஸாக இருக்குது. அது எந்த உண்மை நிலை என்ன? இது ஒன்று பாயிண்ட். ரெண்டாவது, 3i அட்லஸ் பூமியை நோக்கி வந்து மிகப்பெரிய 2,10,000 கிலோமீட்டர் வேகத்தில். எத்தனை லட்சம்? 2,10,000 கிலோமீட்டர் வேகத்தில். நம்ம 100 காரில் போனாலே நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த ஒரு பொருளை பார்க்க முடியாது. ஒரு 200 ஸ்பீடு மீட்டரில் போகக்கூடிய 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு ரேஸை வந்து காரணம் டக்குனு பார்க்க முடியாது. எத்தனை லட்சம் கிலோமீட்டரில் வருதான்? 2,10,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பூமியை தாக்க வருகிறது. இதோ வந்து விட்டது, செவ்வாய் கிரகத்தை தாண்டி விட்டது, வீனஸை தாண்டி விட்டு அடுத்து பூமிக்கும் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு இடையில் வந்து போகிறது. இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இது என்ன நிலை? அக்டோபர் மாதம் பூமி தாக்கப்படுமா? இந்த 3i அட்லஸ் அது என்னது? அது வால் நட்சத்திரமா அல்லது அதுவும் ஏலியன்ஸ் சொல்லக்கூடிய வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு அனுப்பப்பட்ட விண்கலமா? இப்படிப்பட்ட தகவல்கள், அதிர்ச்சி ஊட்டக்கூடிய திகில் சம்பவங்கள்லாம் வந்து பேசு பொருளாகிட்டு இருக்கு. அதனுடைய உண்மை நிலை என்பதை வந்து ஒரு சுருக்கமான காணொலியாக பதிவு செய்கிறோம். இது போன்ற காணொலியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இப்போ என்னென்னா, மெக்சிகோவில் இசிட்ரோ கேனோ லூனா அப்படிங்கிற ஒரு மெட்டாலஜிஸ்ட், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த காமெட்ஸு இது போன்ற விண்ணியல் சார்ந்த ஒரு ஆய்வாளர். அவர் ஜூலை மாதம் போன ஜூலை 2022 இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பண்ணுறாரு. இதே மெக்சிகோவில் இப்போ என்னன்னா, மெட்டாலிக் ஆர்ப் தட் அலெஜட்லி ஃபெல் ஃப்ரம் த ஸ்கை இன் வெராக்குஸ், மெக்சிகோ. அது போன்ற ஒரு பொருள் இப்போ வந்திருக்கு. போன மாதம் வந்து விழுந்துட்டு எங்கே, அதே மெக்சிகோவில் வந்து விழுந்திருக்கு. இது என்னப்பா அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே 2022 விழுந்துச்சு பாருங்கள். அது கடைசியில் வந்து இப்படி பொருளெல்லாம் கிளப்பி முடித்த பிறகு என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா, சைனாவுடைய விண்கலத்தினுடைய பாக்ஸுங்க அப்படின்ட்டாங்க. இந்த சைனீஸ் லாங்குவேஜ் அவங்க வேற்றுக்கிரக வாசியுடைய லாங்குவேஜ் மாதிரி இருந்திருக்கு. என்னன்னா கடைசியில் அதுவும் இல்லை, இட் டிட்ன்ட் ஃபால் ஃப்ரம் த ஸ்கை, அது வானத்தில் இருந்துலாம் விழலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. சரி, இப்போ என்னன்னா, இது யூஎஃப்ஓ, அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டாக இப்போ வந்திருக்கக்கூடிய மெக்சிகோவில் விழுந்திருக்கு பற்றிலாம். அதை கையை வச்ச உடனே தண்ணி அள்ளி மேலே தண்ணியை ஊற்றுனாங்களாம். தண்ணீரை ஊற்றிய பிறகு அங்கே அப்படி புகை மண்டலமாக வந்து சுற்றி இருக்க ஃபுல்லாக காய்ச்சலில் படுத்துட்டான். என்னையா இது ராமி காமிக்ஸ் கதையாக இருக்கிறது? சரி, அதில் வந்து உடைக்க முடியும் இல்லையா? இது வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிக்காத ஒரு மெட்டலால் இருக்குது. அது மோல்டு பண்ணியிருக்கு. அப்படி அதோடைய வாய்ப்பகுதி எது, எப்படி வந்து திறக்கிறது ஒன்றும் முடியலை. தொட்டாலே பிரச்சனையாக இருக்குது. அது ரேடியேஷன் வருது. இன்னும் குறிப்பாக சங்கி மீடியாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் வந்து தெரியுதாம். அதாவது சமஸ்கிருத மொழியில் வந்து அந்த பக்கத்தில் நின்று பேசுனா வந்துட்டு பதில் தருதான். நல்லதாக போச்சு, எது அரண்மாட்டுக்காரன் இல்லை, அரபியில் பேசியிருப்பான். புரியுதா உங்களுக்கு? அண்ணன் சீமாங்கையில் கொடுத்தா எந்தமிழ் நாடு செந்தமிழ் நாடுன்னு பேசுனா அதுக்கும் பதில் சொல்லிச்சுன்னு சொல்லியிருப்பார். ஆஹா, அதை வீசுனதே நம்ம ஆள் தான்ப்பா, ராஜராஜ சோழன் போட்ட அந்த குண்டில் வந்தவன் சொல்லிட்டு போயிருப்பார். என்ன கதை விடுகிறார்கள். அந்த பந்தை பொறுத்தவரையில் என்ன மேட்ரு, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இந்த பாருங்கள், த சீம் மேக் மீ திங்க் இட் இஸ் மேன்மேடு. பெரும்பான்மையான அதை பார்த்த அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மெக்சிகோலையே நேரில் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது மேன்மேட் ஆப்ஜெக்டாக இருக்குது, லுக்ஸ் லைக் தே ஸ்ப்ரே பெயிண்டட் ஏ கிக் பால். ஒரு ஃபுட்பாலுக்கு வந்து பெயிண்ட் பண்ண அப்படி அந்த மாதிரி தான் அது இருக்குது. ஜெம்மி முசான் பீயிங் இன்வால்வ் மேக்ஸ் மீ நாட் பிலீவ் எனி ஆஃப் இது மாதிரியான விஷயத்தில் என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்கன்னு அங்கேயே
வந்து மெக்சிகோன் வந்து யூஃபாலஜிஸ்ட் வந்து என்ன செஞ்சுருக்காங்களே அதை கருத்து சொல்லியிருக்கிறாரு. இது என்னென்னா ஒரு பழைய ஒரு ஒரு ஆர்பை எடுத்துக்கொண்டு அதை வைத்து கதை விட்டுட்டாங்க. இதை வந்து எக்ஸ்ட்ரா டெரிஷியல் எஃபெக்ட்லாம் அதில் ஒன்றும் இல்லை, இதுக்கு ஏலியனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த லாங்குவேஜே வந்து வித்தியாசமாக இருக்குன்னா மனுஷனை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஏன் ஏலியன் அனுப்பணும்? வேற்று கிரக வாசிகள் தானே அவங்க. வேற்று கிரக வாசிகள் மனிதன்கிட்ட வந்து தொடர்பு கொள்கிறாங்கன்னா அந்த கிரகம் எது? இந்த வேற்று கிரக வாசிகள் வாழக்கூடிய கிரகம் எது? ஜூபிட்டரா, வீனஸா, யுரேனஸா, எது நெப்டியூனா, ப்ளூட்டோவா, என்னது? அல்லது வந்து அவதார படத்தை சொல்லக்கூடிய பாண்டோரோடைய முரண்கோள்களா? எது? எந்த பதிலும் இல்லை. ஸோ மெக்சிகன் மிஸ்ட்ரி ஏலியன் பாயில் பொறுத்த வரைக்கும் இது வந்து மொராலஸ் மெக்சிகோவில் 2022 அது மெக்சிகோவில் மட்டும் தான் விழுதுன்னு நினைக்கிறேன். ஏங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி பாலை கொஞ்சம் போடுங்க வைப்போம், நாங்கள் வந்து பிரித்து பட்டையை மேஞ்சி தந்துடுறோம். அதே மெக்சிகோவில் தான் நினச்சிருக்கு அந்த விழுந்திருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இதில் சோசியல் மீடியா தான் இதை ஹைப் பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியா தான் இதை ஃபோட்டோ பிடிச்சி எடுத்து கண்ட தியரிகள்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இட் கேம் ஃப்ரம் சைனீஸ் ராக்கெட் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ் மிஷன். சைனாவுடைய ராக்கெட் வந்து ஒரு ராக்கெட் என்ன சிதறி இருக்குது, அதில் உள்ள ஏதாவது பார்ட்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு என்று அதை சொல்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் லோக்கல் ரெசிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒய்யா இது மாதிரி பொய்யை தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. யார்? மெக்சிகோவில் வாழக்கூடிய மக்கள். உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாப்பா, வானத்துலேருந்து அது விழுந்துச்சு இது விழுந்துச்சு புறாடு பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏன்ப்பா நம்ம நாட்டுடைய பேரையே கிடைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏலியன் பால் அந்த வேற்று கிரக வாசியத்தில் வந்த பந்து என்பது ஒரு பொய் செய்தி என்று தெளிவாக என்ன செஞ்சுட்டாங்க போட்டாங்க. இது போன்று பார்த்தீங்கன்னா பெட்ஸ் ஸ்பியர்னு சொல்லி 1974 யூஎஸில் அமெரிக்காவில் வந்து வந்திருக்கிறது. அது பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா BETZ பெட்ஸ் ஸ்பியர்னு அடித்தா உங்களுக்கு தெரியும். 74 இது போன்ற மிகப்பெரிய கதை ஒன்று போச்சு. இப்போ கொலம்பியா ஸ்பியர் 2025 பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்டடி. இப்போ வந்து கொலம்பியாவில் வந்து உட்காந்துருக்கு அந்த கொலம்பியா மெக்சிகன் ஸ்பியர் இருக்குல்ல, இந்த கொலம்பியா ஸ்பியர்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. 2025 வந்தது. இதை நீங்கள் என்ன செய்யுங்க நல்லா பாருங்கள். மெக்சிகன் ஸ்பியர் ஆல்ரெடி வந்து ஃபேக் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி மெக்சிகன் அது மாதிரி USA, கொலம்பியா இங்கே தான் வந்து இந்த பறக்கந்திட்டுலாம் அது இறங்குது. தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் இறக்குனா நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து பார்க்கலாம். ஆக அந்த மெக்சிகனில் வந்ததும் இந்த கொலம்பியா இருக்கக்கூடிய கொலம்பியா மிஸ்ட்ரி ஸ்பியரும் வந்து அது ஒரு பொய் அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிட்டு. இதுக்கு மத்தியில் 3i அட்லஸ் அப்படிங்கிற வால் நட்சத்திரம், இதுக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சரித்திரங்களை கதையில் சொல்லிட்டு இருக்காங்க. ஹப்பிள் டெலஸ்கோப்பில் உண்மையில் அது பதிவு செய்யப்பட்டது தான். மில்கி வேலை நம்முடைய மில்கி வே கேலக்சியை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமெட். எப்படி 1995-96 அந்த ஷூமேக்கர் லெவின்னு நீங்கள் பார்த்து வால் நட்சத்திரம் பார்த்துருப்பீங்க. ஷூமேக்கர் லெவி அவர் தான் அந்த வால் நட்சத்திரம் கண்டுபிடித்தார். அது எங்கே போய் மோதிச்சு? ஜூபிட்டரில் போய் மோதிச்சு. நேரடியாக பார்த்தோம். அது மோதின பிறகு தான் 1996-97 அந்த டினோசர் உடைய கதைகள்லாம் வந்துச்சு. டினோசருங்கிற பெரிய மிருகம் வந்து வாழ்ந்தது. ஜுராசிக் பார்க்கில் எடுத்தாங்கள்ல படம். அப்போ அது போன்ற ஒரு வால் நட்சத்திரம் பூமியில் மோதித்தான் ஜுராசிக் அது டைனோசர் இனமே வந்து அழிந்து போய்விட்டது என்றெல்லாம் சொன்னார்கள். ஏன் டைனோசர் மட்டும்தான் அழியுமா, மற்றதெல்லாம் அழிய மாட்டாங்களா? டைனோசர் போன்ற மிகப்பெரிய மிருகங்களே அழியும் போது அப்போது வாழ்ந்த மற்ற உயிரினங்கள்லாம் அழியாமல் இருந்துச்சா? இந்த கேள்வியெல்லாம் நிறைய கேட்டாங்க. மொத்தத்தில் நம்ம நேரடியாக பார்த்தது என்னென்னா வியாழன் கோளில் ஜூபிட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூமேக்கர் லெவி வந்து வால் நட்சத்திரம் மோதி தான் நேரடியாக காட்சிப்படுத்துனாங்க. நாசா வந்து லைவில் வெளியிட்டு நம்மளாம் பார்த்தோம். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அவர் பார்த்தோம். அது போன்ற ஒரு அட்லஸ் 3i கிட்டத்தட்ட 320 மீட்டர் 3.5 கிலோமீட்டர் டயமீட்டரில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 2.2 மைல்ஸ் வித்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முரண்கோள் மாதிரி மிகப்பெரிய ஒரு கோமட் தான். கோமட்டுன்னு சொன்னால் வால் நட்சத்திரம் தான். ஆனால் அதில் வால் இல்லை. வால் நட்சத்திரத்துக்கு ஒளிரக்கூடிய வால் இருக்கும்ல, அது வால் இல்லை. ஃபாஸ்டஸ்ட் இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் எவர் அப்சர்வ். நாசா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இதுவரை பூமியை நோக்கி வந்த இந்த மாதிரியான நட்சத்திரத்தில் இதுதான் 2,10,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் 1,30,000 மீட்டர் பெர் ஹவரில் வருது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருகிறது. இது ஏன் 3i அட்லஸ்? இது மூன்றாவது. இது பாயிண்ட் 2 தடவை வந்திருக்கு. இது மூன்றாவது வந்திருக்கு. அது 3i என்று சொல்கிறாங்க.
இதனுடைய ஆரிஜினை பார்த்தீங்கன்னா 7 பில்லியன் இயர்ஸ். அப்போ எந்த அளவுக்கு வந்து ஹப்பிள் டெலஸ்கோப்பு அதை கண்காணித்து வீடியோ படம் எடுத்து நமக்கு தந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த டைமில் போய்கிட்டு அவன் வந்து ஏலியன்ஸ் வந்து நிற்கிறான், வேற்றுக்கிரக வாசியில் உங்களுக்கு அனுப்புகிறாங்க மர்ம பந்துன்னு சொன்னால் எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை, எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கிறது. இது வேற்றுக்கிரக வாசிகளே சிரிப்பானுவேன், ஆனால் இவ்வளோ முட்டாப்பையெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு. அப்படி ஒரு இருந்துச்சுன்னு சொன்னான். பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜெயண்ட் அமாங் இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் யார் சொல்கிறான்னா வெராசி ரூபின் அப்சர்வேட்டரி. அவங்க ரூபின் அப்சர்வேட்டரியில் வந்து அவங்க வந்து 3i அட்லஸை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும், 7 மைல்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் அது வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணுது. அதில் நிறைய ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரெட்டிஸ் ராக் அதில் இருக்குதா, அது வந்து டி டைப்ஸ் ஆஸ்ட்ரியாய்ட்ஸு காமெட்ஸ்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் பூமியுடைய அந்த நம்முடைய அட்மாஸ்பியர் வந்து ஹைலி ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் யூவி அல்ட்ராவைட் ரேஸ்லாம் நமக்கு என்ன செய்யலை, நமக்கு தாக்காது. அதாவது ஓசோன் லேயர்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பாருங்கள். புற ஊதா கதிர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர் வரைக்கும் ஃபில்டர் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸை நம்ம வந்து இறைவன் அந்த செட்டப்பில் படைத்திருக்கிறான். இந்த பூமியுடைய அந்த சுழற்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் எந்த ராக்கெட்டும் வெளியே போக முடியாது, எந்த ஃப்ளைட்டும் பறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து நம்ம பூமி. இதில் ஒரு வேற்று கிரகத்துலேருந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டீரியாய்டோ ஒரு கோமோட்டோ வால் நட்சத்திரமோ தாக்க வந்தால் பஸ்பமாக போயிடும். அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நம்ம ஸ்பேர் வந்து இருக்குது. ஐநோர் ஸ்பேர், ஸ்டேட்டஸ் ஸ்பேர் நிறைய இருக்குன்னு வைங்களேன். அது ரொம்ப உள்ளே போனால் ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்காக ஆகிவிடும். ஆக இந்த 3i அட்லஸ் வந்து வரட்டும் பார்க்கலாம், ஆனால் பூமியை தாக்கும்னா அதுவும் தாக்காது. தெளிவாக நாசா சொல்லிவிட்டாங்க, அது தாக்காது. பூமிக்கும் புதனுக்கும் நிறைய என்ன செய்யும், மார்ஸுக்கும் எர்த்துக்கு இடையில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் தான் அது போகும். அதனால் எந்த விதமான ஆபத்தும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஏலியனுடைய வேற்று கிரகவாசிகளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 பில்லியன் இயர் பழமையான உள்ளது. அதை படமாக எடுத்து போட்டிருக்கிறாங்க. அது ராக்காக இருக்குது, ரெட்டிஷாக இருக்குது. இது மில்கி வே கேலக்சியை தாண்டி இருக்கிறது, இது ரொம்ப ஸ்பீடாக வருது. ஆனால் இது வந்து அந்நிய கிரகத்தினுடைய வால் நட்சத்திரம் தான். இது அந்நிய கிரகத்துடைய வாசிகள் யாரும் அனுப்பவில்லை என்பதையெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இது போன்ற மூட நம்பிக்கைகளை விதைக்கக்கூடிய பொய் புரட்டுகளை பண்ணக்கூடிய விஷயங்களை சீர்தூக்கி நீங்கள் பாருங்கள். நம்ம இந்த காணொலியை ஏன் வெளியிடணும்னு சொன்னால் பரபரப்பாக நியூஸ் விடணும்னு இல்லை, ஒரு விஷயம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 3i அட்லஸ் மாதிரி லட்சக்கணக்கான காமெட்ஸ், லட்சக்கணக்கான ஆஸ்ட்ரியாய்ட்ஸ் வந்து பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியல. இந்த பூமியை வந்து இறைவன் நம்ம மனிதனுக்கு வந்து வாழக்கூடிய ஏற்ற பூமியாக ஆக்கியிருக்கிறான். அனைத்து ஜீவராசிகளும் இங்கே தான் வாழ முடியும். இது எல்லா வேதங்களும் சொல்லுது, குறிப்பாக குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இறைவனால் பாதுகாக்கப்பட்ட இந்த பூமியில் வந்து நீங்கள் வேற்று கிரகவாசி வருது, அது வருது, இது வந்து சொல்லி மக்களை வந்து திசை திருப்பாமல் உண்மையான அறிவுகளை சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது. பரபரப்பு செய்திகளால் என்ன செய்யாது, எந்த விதமான தாக்கத்தையும் மனித சமூகத்தை ஏற்படுத்த முடியாது. இதை நாசா தெளிவாக குறிப்பிட்டு அந்த பால் விஷயத்திலையும் கொலம்பியா மெக்சிகன் பால் விஷயத்திலையும் அது வந்து ஒன்றில் மேன்மேட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. 3i அட்லஸால் பூமிக்கு எந்த பேராபத்தும் வரப்போகிறது இல்லை, அக்டோபர் மாதம் மோத போகிறதும் இல்லை. அது ஒரு வால் நட்சத்திரம் தான், அதுக்கும் அது மர்ம பொருள் இல்லை, அது பூமியை தாக்காது என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். இது போன்ற விஞ்ஞானபூர்வமான காணொலிகளை, உண்மையை உரத்து கூறும் காணொலிகளை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாஹிப் டாஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இணைந்திருப்போம். நன்றி.